உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2016 பவர்ட் பை உங்கள் சத்யா பிஜிஎன். அவங்களும் பவர்ட் பை தான். நாலேஜ் பார்ட்னர் பாண்ட் ஜீனியஸ் நோட் புக்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் என்ஏசி ஜுவல்லர்ஸ், சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், சென்னை சில்க்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் அரசு குரூப். மூவி இன்ஃபோ பார்ட்னர் மூவி பஃப். டிக்கெட்டிங் பார்ட்னர் ஜஸ்ட் டிக்கெட்ஸ். மால் பார்ட்னர் அபிராமி மால், ஸ்பெக்ட்ரம் மால், கோயம்புத்தூர்ல இருக்கிற ப்ரூக்ஃபீல்ட் மால். ரேடியோ பார்ட்னர் சூரியன் எஃப். அடுத்த கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸ் போறோம். பெஸ்ட் காமெடியன் ஃபீமேல். இந்த விருதை வழங்குவதற்கு மாபெரும் நடிகை, பேச்சாளர், அரசியல்வாதி குஷ்பு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். யார் அனௌன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ஏசி வழங்கும் டைமண்ட். நிஜமாலே தான், இதுக்குள்ள நாங்க எதுவும் வைக்காம சொல்லல. ஏவி பெஸ்ட் காமெடியன் ஃபீமேல். சிறந்த நகைச்சுவை நடிகை 2016. ஈஸியா முடிச்சலாங்க. எப்படி முடிப்ப லூசு? சார், இவருக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிடலாம். அதுக்கப்புறம் 13B மியூச்சுவல் போட்டோன்னு வைங்க. அந்த பொண்ணு பேரில் அஃபிடவிட் நானே அப்ளை பண்ணுறேன். நீ அஃபிடேட் பண்றேன்னு வச்சுக்க. அந்த ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல. அப்புறம் ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு 2 பேருமே ஆஜராகணும்ல. மியூச்சுவல் தானே, அப்பியர் அதை கூட அவாய்ட் பண்ணிடலாம். வினோதினி ஆண்டவன் கட்டளை. கேள்வியா கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா மனதார சொல்லிருங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், பேசிடலாமா? நான் போயிட்டு வந்துடுறேன் அப்புறம். இல்லை இருங்க. வணக்கம். வணக்கம். வந்திருக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி இன்சேன்லி டேலண்டட் பீப்புள், சூப்பர் ஸ்டார் இளைய தளபதி சிவகார்த்திகேயன் சார் இருந்தார். இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் குஷ்பு மேம் கையால் இந்த அவார்டை வாங்குறது ரொம்ப முதல்ல பெருமையாக இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமாக ஒரு 4 வரி நான் சொல்லியிருந்தேன் ப்ளீஸ். என்னங்க நான் மிஸ் ஆனா என்கிட்ட பர்மிஷன். இல்லை, இந்த நவீன நாடக சூழல்லையே நமக்கான ஒரு கதாபாத்திரங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற எனக்கெல்லாம் எப்படி அவார்டு கிடைக்கும்னு யூஸ்வலாக நான் யோசிச்சிருக்கேன் நிறையா. மணிகண்டனுடைய ஆர்டிஸ்டிக் சென்சிபிலிட்டிஸ்க்கும் விகடனுடைய இந்த தேர்வின் ஒரு சார்பற்ற ஒரு தேர்வுக்கும் கிடைச்ச அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வினோதினி. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கும் என்ஏசி ஜுவல்லர்ஸ் வழங்கும் டைமண்ட் ரிங். தேங்க்யூ வினோதினி. குஷ்பு மேம், நீங்கள் அடுத்த அவார்டும் கொடுக்கணும். அடுத்த அவார்ட் பெஸ்ட் காமெடியன் மேல். 2016 வருஷம் நிறைய படங்கள் காமெடியனாக நிறைய பேர் நடித்து வந்திருந்தாலும் வாரம் நான் நடித்ததெல்லாம் வந்தது, ஒரு அவார்டும் வரல. ஆனால் அந்த அவார்டு வாங்க தகுதியான மனிதர் இந்த திரையில். சிறந்த நகைச்சுவை நடிகர் 2016. Hello, good morning. Good morning, sir. What's the purpose of visiting London? Are you a native of India? What's your qualification? Sorry, sir. யோகி பாபு ஆண்டவன் கட்டளை. யோகி பாபு, இந்த மேடை உங்களது. இப்போ இது ரொம்ப வருஷ கனவா இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப பெரிய பயணம் உங்களது. ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். நான் நன்றி சொல்லணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி காவேரி கார்னர் டீ கடைக்கு தான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாத போது வீட்டில்
தெரியும் உங்களுக்கு, நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. சினிமாவில் வந்து வாய்ப்பு தரும்போது வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 100-200 பாக்கெட்டில் போட்டுன்னு எங்கே போகலாம் அப்படின்னும் போது அந்த கார்னர் டீ கல்லில் தான் நிற்போம். அங்கே ஒரு டீ சாப்பிட்டுட்டு யோசிப்போம் எங்கே போகலாம் ஏது போகலாம் அப்படின்னு. அதுதான் எங்களுக்கு அஸ்திவாரமே. டீ கப்பு கையில் வச்சுருந்தேன், இன்றைக்கி இந்த கப்பை கையில் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக இந்த விருது என் கைக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த இயக்குனர் மணிகண்டன் சாருக்கும், இன்னி வரலும் என்னை வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற சுந்தர்சி சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தப்பாக நினைக்கலாம், என்னோட நண்பன் ஆர்ஜே ரமேஷ் இருக்காருங்களா, இங்கே இருந்தார், தயவுசெய்து கொஞ்சம் ஸ்டேஜ் ரமேஷ். காக்கா மூட்டை பண்ணும்போது நானும் ரமேஷ் வந்து சைதாப்பேட்டை அந்த கோவ பிரிட்ஜுக்கு தான் நாங்கள் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். அப்போ 2 பேரும் பேசுவோம். இவன் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் விட்டு கொடுப்பான். ஏன்னா வந்து டிமாண்டி காலனியில் வந்து இவன் தான் சொல்லி விட்டான் எனக்கு, மச்சான் நீ பயப்படாத, உன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, கண்டிப்பாக நீ வருவிடா அப்படின்னு ஒவ்வொரு முறை சொல்லுவான். இந்த 2 வருஷம் சொன்னான், இன்றைக்கி நான் வாங்கிட்டேன். அதனால் அவன் அங்கே உட்காரக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், கூட தான். ரொம்ப நன்றி பிரகாஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ யோகி பாபு. உங்கள் வீட்டில் நிறைய ப்ராப்ளம், நீங்கள் டைமண்ட் ரிங் ஒய்ஃப்க்கு போய் கொடுத்துருங்க. தலைவா சோலோ உக்காந்து செம்மையாக கலாய்க்கலாம், தெறிக்கு விட்டலாம். அடுத்த கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸுக்கு நம்ம போகிறோம். பெஸ்ட் வில்லன் மேல். இதை வழங்குவதற்கு அருண் விஜய், ஆர்கே சுரேஷ் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த வில்லன் 2016. வேலராமமூர்த்தி, கிடாரி. படத்தோட ஹீரோ அவர் தான், ப்ரொடியூசரும் கூட. அவர் நினைச்சிருந்தா 2 கையை விரிச்சு காலை விரிச்சு என்னுடைய பாதையெல்லாம் மறிச்சிருக்கலாம். ஏய் கிடாரிக்கு பின்னாடி நீ நில்லு கும்பையா பண்ணின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தன்னுடைய ராஜபாட்டையை எனக்கு திறந்து விட்டு போங்க போங்கங்கிறல்ல அப்படின்னு புடதியை பிடிச்சி முன்ன தள்ளி இந்த மேடையில இருந்து நிக்க வச்சு இந்த விருதை வாங்கி கொடுத்துருக்காரு சசிகுமார். என்னுடைய நன்றியை ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கேட்டகரி பெஸ்ட் ஃபீமேல் வில்லன். சிறந்த வில்லி 2016. எங்க வான்னு சொல்லி யார் வெத்தல் பாக்கு வச்சாச்சா? முறை தெரியாத நீ எல்லாம் முரசைய வந்துட்டியாக்கும். பயவரணும் என்னமா வந்த மட்டும் பேந்து போயிருக்கேன். பேசாதீங்க. ஊரு வச்சிரோன்னு வந்தியா இல்ல உன் மவளையும் சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லி கேட்க வந்தியா? உன் மவளை கேப்ப இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தியாக்கும். நான் மட்டும் இல்ல, நல்ல குடும்பத்துல இருந்து ஒருத்தன் கேட்டு வர மாட்டான். விஜய், வெற்றிவேல். தொடர்ந்து இது மாதிரியான கதாபாத்திரங்கள், வெற்றிவேல் ஆகட்டும் இல்லை மதையான கூட்டமாகட்டும், எப்படி திடீர்னு என்ன கொஞ்சம் வருஷம் வந்து உங்களை பார்க்க முடியல படங்கள்ல, அதுக்கப்புறம் வர ரோல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சாலிட் ரோல்ஸ், இந்த அவார்ட்? நான் கொஞ்ச நாள் காணாம போயிட்டீங்கன்னு கேட்டீங்க, காணாம போல. மை கிராஃப் வாஸ் வெரி குட். 20s படிப்பு, 30s கல்யாணம் குழந்தைங்க, 40s
இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். என்னோட முதல் ஷார்ட்டே வந்து சூப்பர் ஸ்டாரோட. ஸோ ஐ cannot forget. படத்தில் என்னோட லாஸ்ட் ஷார்ட் தில்லுமுல்லில் கமல் சாரோட, தட் ஐ cannot forget. மிகப்பெரிய பாக்கியசாலி நான் சொல்லுவேன். விகடன் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எவ்வளவோ அற்புதமாக நடிக்கிற அவங்களுக்கு மத்தியில் என்னை தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா ஐ காண்ட் ஆஸ்க் ஃபார் மோர். தேங்க்யூ ஸோ மச்.